ஸ்வீட் சாப்பிட்றது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹெல்த்தியாக நிறைய ஆயில் கீ சேர்க்காம செய்யக்கூடிய ஸ்வீட்டு இன்னுமே எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமானது கூட. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு கேரட் கூட தேங்காயும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நம்ம துருவி வச்சுக்கணும். கேரட்டை நல்லா கழுவி ஒரு 2-3 கேரட் நல்லா துருவி வச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸை நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பப்படி. கூட பாதாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேரட்டையும் அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் வதக்கினா பர்ஃபி செய்யும்போது நல்ல ஒரு கேரட் ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். அது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்ச தேங்காயை சேர்க்கலாம். ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் கோகோனட் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுக்கு கூட 1/4 கப் பாலும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அது வேக விடும்போது அந்த பாலோடு சேர்ந்து அந்த கேரட்டும் கொஞ்சம் வெந்துடும். அது கேரட்டும் தேங்காயும் வதங்கி கொஞ்சம் ட்ரை ஆனதும் 1 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அது நல்லா வற்றணும். வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ நிறைய நெய்யெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஸ்வீட்டுக்கு. ஸோ அந்த கேரட்டும் தேங்காயும் நல்லா வதக்கி கொஞ்சம் பேனில் இருந்து நல்லா ஒட்டாமல் வந்ததும் 1 டீஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸும் அதோட சேர்த்து கிளறி விட்டுக்கணும். ஸோ இப்போ பேனில் இருந்து அது நல்லா ஒதுங்கி வருது. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி கேரட்டும் தேங்காயும் நல்லா சேர்ந்து ஒரு இது மாதிரி வந்த உடனே நம்ம ஒரு பேனில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அது சைடில் எல்லாம் ஒட்டாமல் நல்லா ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் ஒரு லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் மெலன் சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் ஆனால் முதல்ல லேசாக மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறினதும் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பரிமாறலாம். ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஸ்வீட் சாப்பிடணும்னு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.